சாலையில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா. நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் கட்சியில் இணைந்தனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு. சட்டவிரோதமாக கூடுதல், மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சென்னையில் புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 60,440 ரூபாய்க்கு விற்பனை. சிக்னல் கோளாறு காரணமாக சென்னை புறநகர் மின்சார ரயில் பாதிப்பு. சென்ட்ரல் திருவள்ளூர் வழித்தடத்தில் வழக்கத்தை விட 30 நிமிடம் தாமதமாக இயக்கப்பட்டதாக பயணிகள் புகார். சென்னை கோயம்பேட்டில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகளின் விலை குறைந்தது. தக்காளி மொத்த விலையில் கிலோ 25 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை. வேலூரில் மருந்து கடை மற்றும் குடோனில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 80 லிட்டர் மெத்தனால் பறிமுதல். குடோன் மற்றும் விற்பனை நிலையத்திற்கு சீல் வைத்து அதிகாரிகள் விசாரணை. சென்னை மெரினா சாலையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. பார்வையாளர்களை கவர்ந்த முப்படை வீரர்களின் மெடுக்கான அணிவகுப்பு. கேரளாவில் ஓட்டுநர் இல்லாமலேயே பேருந்து முன்னோக்கி சென்றதால் பரபரப்பு. சாலையோரம் பேசிக் கொண்டிருந்த இருவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய காட்சி. டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் மூடுபனி. சாலையில் அருகில் உள்ளோர் மற்றும் வாகனங்கள் தெரியாதபடி பனி உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமை ரத்து உத்தரவிற்கு சியாட்டில் நீதிமன்றம் இடைக்கால தடை. மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. பிப்ரவரி 2வது வாரத்தில் இருந்து பயணம் தொடங்க உள்ளதாக அதிமுக தலைமை நிலை ஒருங்கிணைப்பு செயலாளர் SP வேலுமணி தகவல். ஹைதராபாத்தில் பிரபல கார் ஷோரூமில் பயங்கர தீ விபத்து. விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த உயர் ரக கார்கள் எரிந்து சேதம். எடப்பாடி அருகே ஜாதி மறுப்பு திருமணம் செய்த பெண் 6 மாதங்களுக்கு பின் கடத்தப்பட்ட சம்பவம். பெண்ணை மீட்டு பெற்றோர் உட்பட 6 பேரை கைது செய்த போலீசார். கும்பமேளாவையொட்டி திருவேணி சங்கமத்தில் நடந்த ஆர்த்தி நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்பு. இன்று முதல் 3 நாட்களுக்கு ட்ரோன் காட்சி நடத்த சிறப்பு ஏற்பாடு. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான சிறந்த ICC விருதுகள் இன்று முதல் அறிவிப்பு. சிறந்த ICC வீரர் வீராங்கனை யார் என வரும் 28ஆம் தேதி அறிவிக்கிறது ICC. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.